மனித குலத்தின் மிகப்பெரிய கனவுகளில் ஒன்று நிலவில் ஒரு நிரந்தரமான குடியிருப்பை உருவாக்குவது. ஆனால் நிலவில் உயிர் வாழ்வதற்கான முக்கிய தேவைகளான நீர், சுவாசிக்க ஆக்சிஜன் மற்றும் ராக்கெட்டுகளுக்கான எரிபொருள் ஆகியவற்றை பூமியில் இருந்து எடுத்து செல்வது மிக செலவு மிக்கது. ஒரு கேலன் தண்ணீரை நிலவுக்கு அனுப்பவே சுமார் $83,000 செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது சீன விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நிலவில் ஒரு நிரந்தர தளத்தை உருவாக்குவதற்கும் அங்கே மனிதர்கள் நீண்டகாலம் தங்குவதற்கும் நீரும் ஆக்சிஜனும் எரிபொருளும் அத்தியாவசியமான வளங்கள். நிலவில் உள்ள விண்வெளி வீரர்கள் ஒரு நாளைக்கு சுமார் 4 கேலன் தண்ணீர் தேவைப்படும். இவ்வளவு பெரிய அளவிலான நீரை பூமியில் இருந்து எடுத்துச் செல்வது என்பது செலவு, நேரம் மற்றும் எடை ஆகிய 3 சவால்களை உள்ளடக்கியது. நிலவில் வளிமண்டலம் இல்லாததால் விண்வெளி வீரர்கள் சுவாசிக்க ஆக்சிஜன் கட்டாயம் தேவை. இதுதான் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை. ஹாங்காங், ஷென்சென், சீன பல்கலைக்கழகம் மற்றும் பிற நிறுவனங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் போட்டோதெர்மல் கட்டலைசிஸ் என்ற செயல்முறையை பயன்படுத்தினர். அவர்கள் ஷேஞ்ச் 5 மிஷனில் இருந்து பெறப்பட்ட உண்மையான நிலவு மண் மாதிரிகளை ஒரு சீல் செய்யப்பட்ட எதிர்வினை அறையில் வைத்தனர். பின்னர் சூரிய ஒளியை குவித்து இந்த சந்திர தூச்சியின் மீது செலுத்தினர். இந்த ஒளிக்குவிப்பு 200 டிகிரி செல்சியஸ் முதல் 250 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பப்படுத்தியது. இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் நீர் ஆவியாக வெளிப்படுகிறது. இந்த நீர் ஆவியை சேகரித்து குளிர்ந்தால் திரவ நீராக மாற்ற முடியும். இந்த முறையின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அதே எதிர்வினை அறையில் விண்வெளி வீரர்கள் சுவாசித்து வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடை சேர்த்தனர். இங்குதான் நிலவு மண்ணில் உள்ள இல்மனைட் தாது தனது மாயாஜால் வேலையை செய்கிறது. இல்மனைட் சூரிய ஒளியை உறிஞ்சி ஒரு வினையூக்கியாக செயல்படுகிறது. இந்த வினையூக்க செயல்முறை பிரித்தெடுக்கப்பட்ட நீருடன் நேரடியாக சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனையும் அத்துடன் ராக்கெட் எரிபொருளுக்கான ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற கூறுகளையும் உற்பத்தி செய்கிறது. இது பல படிநிலைகளை குறைத்து அதிக ஆற்றல் சேமிப்பையும் வழங்குகிறது. இந்த முறை வெற்றிகரமாக செயல்பட்டாலும் நிலவின் கடுமையான மற்றும் தனித்துவமான சூழலில் இதை நடைமுறைப்படுத்துவது சில சவால்களை கொண்டுள்ளது. நிலவில் மனிதர்கள் தங்குவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நிலவிலேயே தயாரிப்பதன் மூலம் பூமியை சார்ந்திருக்கும் நிலை வெகுவாக குறையும். விண்வெளி போக்குவரத்து செலவுகளை இது வியத்தகு முறையில் குறைக்கும். நிலவில் தயாரிக்கப்படும் எரிபொருள் செவ்வாய் கிரகம் போன்ற தொலைதூர பயணங்களுக்கான ஒரு விண்வெளி பெட்ரோல் நிலையமாக நிலவை மாற்றும். நீர், ஆக்சிஜன் மற்றும் கட்டுமான பொருட்கள் கிடைக்கும் என்பதால் நிலவில் நிரந்தர மனித குடியிருப்புகளை உருவாக்குவது எளிதாகும். நிலவில் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவு சுமார் 14 பூமி நாட்கள் நீடிக்கும். சூரிய ஒளியை பயன்படுத்தும் இந்த முறை பகல் நேரத்தில் மட்டுமே செயல்படும். இரவு நேரத்தில் உற்பத்தி நின்றுவிடும். நிலவின் வெவ்வேறு பகுதிகளில் ரெகோலித்தின் கலவை சீரானதாக இருக்காது. குறிப்பாக இல்மனைட் சில பகுதிகளில் குறைவாக காணப்படலாம். ஆய்வகத்தில் சிறிய அளவில் வெற்றியடைந்த இந்த செயல்முறையை விண்வெளி வீரர்கள் குழுக்களுக்கு தேவையான அளவில் ஆக்சிஜன் மற்றும் எரிபொருள் உற்பத்தி செய்யும் அளவிற்கு விரிவாக்க வேண்டும். தற்போதுள்ள இல்மனைட் வினையூக்கியின் செயல்திறனை மேலும் மேம்படுத்த வேண்டும். சந்திர மண்ணிலிருந்து நீர், ஆக்சிஜனை பிரித்தெடுக்கும் இந்த தொழில்நுட்பம் மனிதகுலத்தின் விண்வெளி ஆய்வு பயணத்தில் ஒரு புதிய திருப்புமுனையாக அமைகிறது. இந்த தொழில்நுட்பம் நிலவை வெறும் ஒரு ஆய்வகமாக இல்லாமல் எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு விண்வெளி தளம் அல்லது நிலவு பண்ணையாக மாற்றுவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறது. நிலவில் எரிபொருள் கிடைத்தால் செவ்வாய் கிரகம் மற்றும் பிற தொலைதூர கோள்களுக்கான பயணங்கள் மிகவும் எளிதாகவும் செலவு குறைந்ததாகவும் மாறும். நிலவு ஒரு லான்ச் பேடாக செயல்படும். இந்த சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்பு நமது விண்வெளி பயணங்களின் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றியமைக்கும். மனிதர்கள் நிலவில் தங்கள் சொந்த வீட்டை உருவாக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.